நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கீழே தேதி குறிச்சிட்ருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. 10 நாள் கழிச்சே தேதி குறிச்சிருக்கேம்மா, இந்த நாள் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி அபிராமி சொன்னதுமே அங்கேருந்து வந்துட்டு ஐயர் கிளம்பிடுறாங்க. இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன் அத்தா 10 நாள் கழிச்சு மைதிலி சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே கல்யாணத்தை வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இருக்குமா, இப்போ தான் நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் கொஞ்சம் ஆற போட்டு வைக்கலாமேன்னு தான் வந்துட்டு இப்படி முடிவெடுத்தேன். அது இல்லாமல் கார்த்திக்கும் அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். தீபாவும் உடம்பெல்லாம் வந்துட்டு அடிபட்டிருக்கு, அவளுக்கும் வந்துட்டு சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இதுவும் நல்ல ஐடியா தான் ஆனாச்சு அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அப்பாவும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஆள் கலைஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு போயிட விறுவிறுன்னு கீதா கோவமாக வந்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க கீழே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் இப்போ வேணாம், ஒரு 10 நாள் கழிச்சு வந்துட்டு தேதி குறிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தேதி குறிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் தீபா அப்படின்ற மாதிரி தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியும்ல நான் தீபா இல்லை வேற ஆளுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அவங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் போது நீங்கள் தடுக்கவே இல்லை, சரின்னு சொல்லிட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு கோயிலுக்கு கூட்டு போய் இவ கழுத்தில் தாலியை கேட்டுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டு கேட்டிருவீங்க, அப்படித்தானே? என்னோட விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கேட்கவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே நடந்துக்கிறதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை, பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு வந்துட்டு இந்த கல்யாணம் குழந்தை குட்டி இதிலெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நானும் அதில் அப்படிப்பட்ட ஆள்லாம் வந்துட்டு கிடையாது. எனக்கு எப்போவுமே ஃப்ரீ பேர்டாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கமிட்மெண்ட்டுக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். புரியுதுல என்ன சொல்கிறேன்னு? இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக உங்கள் அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படுறீங்க? கல்யாண தேதி தானே குறிச்சிருக்காங்க, நான் ஒன்றும் உங்கள் கழுத்தில் தான் தாலி கட்ட மாட்டேன், நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் பயப்பட வேணாம், நான் என் தீபாவை தவிர வேறு யாரெல்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்ல வேண்டியதானங்க, கல்யாணம் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு சொல்லி நிறுத்தலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை வரும். இப்போ வந்துட்டு அவங்க சொன்னால் புரிஞ்சுக்கிற நிலமையில கிடையாது. நான் அந்த 10 நாளுக்குள்ளே எப்படியாவது நான் தீபாவை கண்டுபிடிச்சி தேடி கூட்டு வந்துடுவேன், அதுக்கடுத்து நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ சொல்கிறீங்க ஆனால் செய்கையில் தான் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் வார்னிங்காக நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் 10 நாள் கழிச்சு தீபாவை மட்டும் இங்கே கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன கூப்பிட்டு போய் உட்கார வச்சு உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக என் கழுத்தில் தாலி கட்டிடுவீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. யாருக்கிட்டையும் சொல்லாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி நான் போயிட்டே இருப்பேன். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான், நான் இப்பயே சொல்லிட்டேன். அப்புறம் பாத்தியா நம்ப வச்சு கூட வந்துட்டு இப்போ ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலெல்லாம் குத்த சொல்லக்கூடாது. என்னங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே கல்யாணம் கல்யாணம்னு எப்போ பார்த்தாலும் இதே தொல்லையாக தான் இருக்குது. நடிக்க வந்ததுன்னா வருந்தேன், பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொல்லிட்டேல உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், அதை பார்க்க தான் வந்துட்டு ஒருத்தங்களை இப்போ மீட் பண்ண போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு வெளியில் கிளம்ப, இந்த பக்கம் கீதா வேற, சரி ஏன் தான் நடிக்க வந்தோன்னு இருக்கு, பேசாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்தே எஸ்கேப் ஆகி எங்கிட்டாவது போயிருக்கலாம், போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே நான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவேன் போல, விட்டால் எனக்கே இவங்க கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க போல, பைத்தியமாலாம் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா வேற இந்த சைடு வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சரவணன் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. அதாவது இந்த கேஸை பற்றி நான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, தீபாவை பற்றின உண்மையை வந்துட்டு சொல்லி தீபாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு சரவணன் மீட் பண்ண வந்துட்டு போயிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. இனி வர்ற எபிசோடில் வந்துட்டு எப்படியோ தெரியுது கீதாக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி இந்நேரம் பாஞ்சு ஓடி வந்துட்டு தீபாவை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க வேணாமா, இன்னும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே சீன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு கார்த்தி ஆக்ட் பண்ணாங்க, இப்போ தீபாவோட கேரக்டருக்கு பயங்கர தீனி போடுற மாதிரியே இருக்குது. கார்த்தியை சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு டம்மியாக வச்சுட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.